தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மனிதர் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். 4 முனை போட்டி களமாகத்தான் அரசியல் களம் மாறி இருக்குது. இதில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வியூகங்களை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து என்டிஏ அதிமுக கூட்டணிக்குள்ளே தாவேகா வரும்னு பேசப்பட்டது. அதற்கு முடிவுரை எழுதியதாக சொல்கிறாங்க. 234 தொகுதியிலும் தாவேகா தனித்து போட்டி அப்படின்றது நேற்றுக்கு யாதவர்ஜனா சொல்லியிருக்கிறார். என்ன வியூகத்தோடு இந்த 4 கட்சிகளும் 4 முனை போட்டியும் களத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க? வியூகத்தோட கேட்டிங்க என்ன வியூகம் வச்சிருக்கிறாங்க? யார் ஒவ்வொருத்தருக்குமா? ஒவ்வொருத்தரும். யாருக்கும் வியூகம் இல்லைன்னு தெரியலையா? திமுகவுக்கு பாஜக எதிர்ப்புன்ற வியூகம் இருக்கு. பாஜக எதிர்ப்புன்னு வியூகமா? நடைமுறையில் இல்லை. பாஜக தானே திமுகவுக்கு உதவணும், திமுக பாஜகவுக்கு உதவணும். அது மியூச்சுவல், பரஸ்பரம். ஆனால் இந்த தேர்தலுக்காக எதிர்த்து நிற்கிற மாதிரி விளையாடுவோம்னு விளையாடுறாங்க. ரைட்டு. பாஜகவுக்கு என்ன வியூகம்? நீங்கள் என்டிஏ ஏடிஎம்கேன்னு சொன்னீங்க, ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு. அப்போ என்டிஏ கூட்டணி வேறு, ஏடிஎம்கே கூட்டணி வேறு தானே? அப்படி தானே இருக்குது. பாஜகவுக்கு ஏடிஎம்கே ஷுட் பி கட் டு சைஸ், அதை வளர விடக்கூடாது, அதுதானே நோக்கத்தோட. உடன் பிறந்தை கொல்லும் வியாதி, அதுதானே வராங்க. 234 தொகுதியிலும் தனித்து தாவேக்கா போட்டியிடுவதனால இப்போ தாவேக்காக்கு என்ன லாபம்னு சொன்னால், அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்குது என்பதை இந்த முறை வந்து பரிசோதிக்கவில்லை, சோதிக்கப்படாத வாக்குன்னு சொன்னதுக்கு சோதிக்கப்படும். அது வந்து பாருங்கள் எங்களுக்கு இவ்வளோ விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்க நாளைக்கு சொல்ல முடியும். அது வந்து அவங்க கட்சி கட்டுவதற்குள்ள அடித்தளத்தை உருவாக்கும். அது அவர்களுடைய வியூகம் என்பது அதுதானே. நாங்கள் வந்து சோதிக்கப்படாத வாக்கல்ல, இப்போ சோதிச்சிட்டோம், அதன் மூலம் நாங்கள் இவ்வளோ இருக்கிறோம், பார்த்துக்கிடுங்க, எங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க சொல்லுறதுக்கு உதவும். வேறு யாருக்கு வியூகம்? அதிமுகவுக்கு அதிமுக ஆட்சிக்கு வரணும் என்பதில் தான் வியூகம். நம்பிக்கையோடு இருக்கிறாரு. மேற்கு மாவட்டங்கள் போன முறை வாங்கினதுக்கு குறையாதுன்னு நம்புகிறாங்க. வடக்கு மாவட்டங்கள் போன முறை வாங்கியதை விட டபுள் வரும்னு நம்புகிறாங்க. டெல்டா மாவட்டங்களில் முதற்கொண்டு இந்த முறை வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக. தென் மாவட்டத்தில் கூட எதிர்த்து இருந்த தன்மைகள் என்ற கட்சிகள், ஓபிஎஸ் ரோகமும் சேர்ந்துட்டார், டிடிவி இவங்க கூட சேர்ந்துட்டார். அவங்க சசிகலா அம்மையாரும் வந்து அப்படி ஒன்றும் அறுதியிடுகிற மாதிரி உத்தரவாதம் தெரியல. அதனால் அந்த வியூகத்துடன் அவங்க இருப்பாங்க. இதுதான் யதார்த்தத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் யாருமே இன்னமும் தங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முடியாமல் திணறும் தானே. தொகுதி பங்கீடு என்பதை விட தங்கள் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே உள்ளதை தான் தொகுதி பங்கீடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உறுதி செய்ய முடியலை, சிபிஎம்முக்கு உறுதி செய்ய முடியலை, திமுகவால் விசிகாவுக்கு உறுதி செய்ய முடியலை, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சிக்கு உறுதி செய்ய முடியலை. அதுதானே அவங்க நிலை இருக்குது. இடையில என்ன பேச்சு வந்துச்சுன்னு சொன்னால், கேரளாவிலையும் இதேமாரி நடக்கு. இதே நேரம் தேர்தல் மேற்குவங்கத்துலேயும் நடக்கு. கேரளாவில் இப்போது இடதுசாரி முன்னணி, இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியில் இருக்குது. அங்கே நாங்கள் கடனை வேலைகளை ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து காங்கிரஸ் அவங்க 10 ஆண்டு இருந்ததுனால பினராயி விஜயன் உள்ள எதிர்ப்பு அதிருப்தி எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் வர முடியுங்கிற நம்பிக்கையில் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸ் ஒன்று திட்டமிட்டாங்க, நம்ம தனியாக வர முடியும், நம்மளை தாவேக்காவை கூட்டிகிட்டு வாங்க, ஒன்று சேர்ந்தால் ஆட்சிக்கு வந்துடலான்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது வந்து அங்கேருந்து வந்தது தான் இங்கே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே வர போய் நம்ம தலைவர் திமுக தலைவர் வந்து எங்கள் அப்பா மாதிரி சும்மா தமிழ்நாடு காங்கிரஸில் மட்டும் பிளவு ஏற்படுத்திட்டு நிற்க மாட்டோம், அகில இந்திய ரீதியில் பிளவு ஏற்படுத்துவோம்னு ஏற்படுத்தி வெற்றி பெற்றுட்டார். அது நடந்துருச்சு. இப்போ வந்து யாருடைய எட்டானப்பா? கேரளாவில் ஆட்சிக்கு வர வேண்டியது காங்கிரஸா பினராயி விஜயனா என்பது தான் இல்லையா. அப்போ காங்கிரஸ் வந்து அங்கே ஒரு கணிசமாக இருக்காங்க இவங்க தாவேக்கா, அதாவது விஜய் ரசிகர்கள் 5 விழுக்காட்டுக்கு மேலே 7 விழுக்காடுலாம் மேலேயே இருக்காங்க.
அவங்கள எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு லாபம்ங்கிறது தானே அங்கேருந்து கேசி வேணுகோபால் சொன்னார்னு நாடு ஊர தெரிஞ்ச செய்தியாக இருந்தது. அப்போ அதை யார் செய்வாங்க? இப்போது சும்மா கேட்குறேன் உங்களை, கேரளாவில் காங்கிரஸா இடதுசாரியா என்பது இருக்குது. காங்கிரஸ் விட்டு போச்சு இப்போ தாவேக்காவை இல்லையா, விஜய் வாக்க. அப்போ யார் அள்ள முயற்சி பண்ணுவாங்க? பினராயி விஜயன் சிபிஎம் தானே அள்ளுவாங்க. முயற்சி பண்ணிட்டாங்க, ஆனால் இங்கே உள்ள முயற்சி பண்ணிட்டாங்க, கூட இருக்கிறாங்க, முயற்சி பண்ணிட்டாங்க. அதான் சொல்ல வரேன். அதை பார்த்துட்டு அவர் பேபி சொன்னாராம், அவங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டில் தாவேக்கா கூட சேருங்க, கேரளாவில் நம்ம ஆட்சியை பிடிச்சிட முடியும் மறுபடியும். தாவேக்கா வந்துருச்சுன்னா தொகுதி பங்கீடு வேற இருக்கிறாங்க சார், இரண்டு பேர். அது அப்படித்தாங்க வரும், எல்லாமே தொகுதி பங்கீடு முடிஞ்சு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் கூட என்ன எல்லாம் நடக்கும், என்ன வேணால் நடக்கும். இப்படி ஒரு முயற்சி அங்கே இருப்பதனால தான் இவங்க இழுபறியில் இருக்காங்க என்று ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் உறுதியாக ஜி ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, கே பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் அப்புறம் இவர் மதுக்கூர் ராமலிங்கம் இருக்கிறாரு, கனகராஜ் இருக்கிறாரு, சு வெங்கடேசன் இருக்கார். இவங்கெல்லாம் கட்சியில் சிபிஎம்மில் தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது அறிவாலயம் ஒரு நம்பிக்கையோடு இருக்குது, எப்படி நம்மளை தான் கூட்டு வந்துடுவாங்கன்னு. அதுவும் ஒரு பக்கம். இல்லை 234 தொகுதியிலும் தனித்து போட்டின்னு அறிவித்ததுக்கப்புறம் சிபிஎம் எப்படி தாவேக்காவுக்குள்ளே போகும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நம்புறீங்க? தாவேக்காக்குள்ளே போக வேண்டாம், கூட்டணிக்கு போகலாம். உடனே சரி உங்களுக்கு ஒரு 15 சீட்டு அப்படின்னு குறைச்சிக்கலாம். ஒன்று எம்எல் கட்சின்னு ஒன்று இருக்குது, அது தாவேக்காவுடன் ஏற்கனவே நல்ல உறவில் இருக்காங்க, போராட்ட நேரம், அதனால் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு இப்படியெல்லாம் கூட பிரிச்சுக்கிட்டு பண்ணலாம்ல. அவர் 234 ஏன் தனித்து நிற்கணும்? அவரும் ஒரு கூட்டணியாக நான் நிற்கிறேன்னு சொல்லி போட்டு தன்னை முதலமைச்சராக ஆக்குவதற்காக ஒரு கூட்டணி என்று வந்துச்சுன்னு சொன்னால் விரும்பத்தானே செய்வாங்க எல்லாரும். அதனால் அதுவும் ஒரு விருப்பப்பட்டியலில் இருக்குது. சரி, அப்படின்னு பார்த்தா தாவேக்கா ப்ளஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது எப்படி சோபிக்குன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இத்தனை நாளாக திமுக கூட்டணி என்பது உடைந்து விட்டது என்ற பெயர் பிரேக் பெரிய பாயிண்ட் இல்லை. அங்கே தேமுதிக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கல்ல, மக்கள் நீதி மையம் இருக்கு இல்லையா உள்ள. அதிகமான ஒரு கோடிக்கணக்கான ஓட்டு வச்சுருக்காங்களா என்ன? சிபிஎம்முக்கும் அந்த நிலைமை தானே சார். சிபிஎம்முக்கு பிரபலமாக வெகுஜன அமைப்புகள் திமுகவுக்கு போட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் போராட்டத்தில் இருக்கிறதுனால, போராட்டத்தில் இருப்பதுனால வாக்குகள் வரப்போகிறதில்ல. ஆனால் ஏற்கனவே திமுகவினுடைய வாக்கு வங்கியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்பது பெரிய அளவுக்கு பாதிக்கு மேலே உடையும்னு கருதுகிறாங்க. அப்படி ஒன்று பெரிய மேஜர் விஷயம் இருக்குது ஆளுங்கட்சிக்கு எதிராக. அப்போ தாவேக்கா என்று வரும்பொழுது அது வலுப்பெறும் பொழுது இப்படி அரசியல் ரீதியான ஒரு மரியாதையும் கிடைக்கும் பொழுது, காங்கிரஸ் அரசியல் மரியாதை கிடைச்சிருக்கும்ல, தாவேக்கா கூட கொஞ்சம், காங்கிரஸ் தான் வரல, அந்த இடத்த நிரப்பத்துக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அது கிடைக்கலாம். அதனால் எதுவும் நடக்கலாம் என்பது தான் அதில் உள்ள வியூகம் ஒவ்வொரு கட்சிக்கும். அப்போது சும்மா போய் நாம் குறைவான சீட்டுக்கு 2 சீட்டுக்காக 4 சீட்டுக்காக பின்னால் போனோம், ஆட்சியில் எதிராக உள்ள பல்வேறு விஷயங்கள் பேச முடியல என்று அதிருப்தியில் இருக்கும் தொண்டர்களை திருப்திப்படுத்தலாம். ஆனாலும் அங்கே ஜிஆர் இருக்கார், கே பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு, சு வெங்கடேசன் இருக்கிறாரு, கனகராஜ் இருக்கிறாரு, மதுக்கூர் ராமலிங்கம் இருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக நம்ம கூட தான் வருவாங்கன்னு அறிவாலயம் தலைமை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே கூடுதலான இடங்களை வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் முடியல, 5 இடங்களை வாங்கிட்டு அமைதியாகிட்டாங்க இல்லையா? அப்போது எங்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும், இருந்தாலும் சூழல் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோன்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சிபிஎம்மும் அதே நிலைப்பாட்டில் தானே இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. அப்போ எப்படி நீங்கள் தாவேக்கா கேரளாவிலையும் அந்த கட்சி இருக்கேன் ஆட்சியில், அதுதானே பிரச்சனை. கேரளாவிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று வந்ததுனால தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த ஒளிக்கீற்று ரொம்ப தாமதமாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்னங்க செய்ய முடியும்? எங்க தாமதமாக தான் எல்லா கட்சிகளும் கூட்டணி போடுறாங்க, தாமதமாக தான் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாங்க, தாமதமாக தான் தொகுதி உடன்பாடு கொண்டாடுறாங்க. இன்னும் தொகுதிகளே பகிர்ந்து கொள்ள முடியலை, அதுக்கப்புறம் தொகுதிகளை அடையாளம் காணணும். மேலும் தாமதம் தான். 30ஆம் தேதியிலேருந்து 5 நாள் தான் இருக்குன்னுட்டான் தேர்தல் ஆணையர். அதனால் இப்போது இரவு பகல் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இதை கவனிக்க வேண்டி வந்துருச்சு. இதற்கு மத்தியில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கட்சிக்காக இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யார் யாரை விருப்பமனு உள்ளவர்கள் வாங்க நேர்காணல் அப்படின்னு. நேர்காணல் முடிவுகளை உடனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க நாங்கள் தாங்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் நிறைய பேர் பயங்கரமான போட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கு திமுகலையும்.
அது வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுகவில் பயங்கரமான பிரச்சனை. இன்னைக்கு கூட அந்த விருப்ப மனு அளித்தவர்கள்ட்ட நேர்காணல் நடத்தும்போது கிள்ளியூர் தொகுதியினுடைய 2 தரப்பினர் வந்து ஒரே எடுத்துட்ட வாக்குவாதத்தில், அதுவும் அண்ணா அறிவாலயத்தில் ஏற்படுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக அலையன்ஸில் பல கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய ஸ்ட்ரென்த்தனை காமிக்கிறாங்க. வாக்கு வங்கி அடிப்படையில் அவங்களுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செஞ்சோன்னா அது வேறு மாதிரியான முடிவுகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்ககிட்ட அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்டை முன்வைக்கும் பொழுது அந்த இடத்துட்ட தாவேகாவோ நாம் தமிழர் கட்சியோ அதிமுக கூட்டணியோ வந்து நிற்க முடியாத ஒரு நிலை இருக்குதா? அது ஒரு பெரிய மைலேஜாக பார்க்குறாரா ஸ்டாலின்? நிறைய பேர் கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணிக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் என்று கடந்த காலத்தில் இருந்தது. நிறைய பேர் கூட்டணியில் இருந்தால் என்ன அந்த இமேஜுக்காகவே ஒரு 5 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குகள் வரும் என்பதாகவும் கட்சி சார்பற்ற வாக்குகளில் மத்தியில் கடந்த காலத்தில் இருந்தது. இப்போ எல்லோர் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. அதனால் நிறைய பேர் இருப்பதனால மட்டுமே, நிறைய கூட்டணி கட்சிகள் பெயர்கள் இருப்பதனால மட்டுமே மயங்குவதாக இல்லை. அந்த விழுக்காடும் குறையுது, அதனால் வரக்கூடிய வாக்குகளும். அதனால் அதை வைத்து மட்டுமே வெற்றி தோல்வி சாத்தியமில்லை. தனி ஒருவராக 2016 நின்று என்ன வெற்றி போட்டு காமிச்சவங்க ஜெயலலிதா. அதனால் கூட்டணி அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்பது மட்டும் தீர்மானிப்பது இல்லை. இது வந்து இன்னைக்கு உள்ள சூழல் வந்து வேறு மாதிரி மாறி இருக்கு. சூழலுக்கு தகுந்தாப்புல நாம் சந்திக்கிறேன். பேசிட்டு விருதுநகர் கேட்கலாம். டிஎஸ் மணி சார், ஏறக்குறைய தாவேகாவினுடைய வியூகம் தான் அப்படின்னு 2 தளத்திலும் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதான் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு தெரியுது இதில். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் இப்போ தேர்தல் நெருங்க கட்சிக்காரங்க பூரா வந்து சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுமாரி கருத்து கேட்கக்கூடியவங்களுக்கு படன்னு கருத்து போடுற வேலையை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதில் கெட்டிக்காரங்க என்பதை நாம் இளைஞர்கள் ஒப்புக்கொண்டு தான். 2வது இடம் அதிமுகவுக்கு இருக்குது 36%. அது வந்து யதார்த்தத்தை கூட கணிக்கிறதாக இருக்கும். என்னன்னு சொன்னால் அதிமுகவுக்கு வெளியே உள்ளே ரெண்டுமே வந்து ஒரு போட்டியாளர்களை வந்து சந்திக்கிற நிலை தானே இருக்குது. வெளியே திமுகவினுடைய வியூகத்தை எதிர்த்து சந்திப்பது என்பது அதிமுகவுக்கு முதன்மையானது. உள்ள பாஜகவினுடைய தந்திரங்கள், நரித்தனங்கள், செங்கல் உருவுதல்கள், உள்ளே ஆளை விட்டு ஆளை அடிப்பது, இதெல்லாமே வந்து சேர்த்து தான் பழனிசாமி வந்து கணக்கு போடுறாரு. அவருக்கு தெரியுது நல்லாவே. ஏன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தவறாக பேசுகிறாரு, அதை திமுகவினுடைய நாளேடு இன்றைக்கி வந்து போஸ்டரில் போடும்பொழுது ஆபாஸ் பேச்சு இவர்னு சொல்லிவிட்டு போடுவது நியாயம். ஆனால் பாஜக ஆதரவு ஏடுங்கிறது வேணும்னே என்ன பெண் பேரை போட்டுக்கிட்டு இன்னும் அசிங்கப்படுத்தி அதிமுகவை காலி பண்ணணுங்கிறதுக்காக வேறு தலைப்பு போடுறாங்க. அப்போ பாஜக ரொம்ப தெளிவாகவே அதிமுக முடிந்த அளவு கட் ஷாட் பண்ணுங்கிறதுல அவங்க தொழிலாக செய்கிறாங்க. ஆனால் அடி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் மீது யுஎஸ்சிஐஆர்எஃப் என்ற யுனைடெட் ஸ்டேட்ஸு கமிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து இந்தியா முழுக்க இந்த ஆர்எஸ்எஸும் வெளிவிவகாரத்துறையினுடைய உளவுத்துறையான ஆர்ஏடபிள்யூவும் சேர்ந்துக்கிட்டு பூரா கலவரம் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மத கலவரத்தை என்ன இங்கே வந்து மத சுதந்திரமே இல்லாமல் இருக்குது. அதனால உடனடியாக இவங்க 2 பேரையும் தடை பண்ணணும்னு சொல்லி ஆலோசனையை அங்கே அமெரிக்க அதிபருக்கும் அமெரிக்க காங்கிரஸுக்கும் என்ன அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன உள்ள விஷயங்கள் வந்து இங்கே ஆங்கில ஏடுகளில் போடுறாங்களே தவிர அதை வந்து எடுத்துக்கூட தைரியமாக ஆர்எஸ்எஸ் எடுத்து போட திமுக தன்னியேடுகள் கூட தேரல. நன்றி. ஏன்னா அவங்கள பகிச்சிடக்கூடாதுங்க, அவங்க கூட இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி உறவு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படியாக நேரடி கூட்டணிகள் என்பது நமக்கு தெரிந்தது, மறைமுக கூட்டணிகள் என்பது நிறைய நடக்குது. மொத்தத்தில் ஒரு வணிக சூதாட்டத்திற்கான ஏற்பாட்டில் எல்லோருமே வணிக உறவுகளில் போய்கொண்டிருக்கிறார். நன்றி சார்.